ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ காலையிலேருந்து என்ன சொல்லலாம், இந்த அப்டேட் சொல்லலாம், அந்த அப்டேட் சொல்லலாம், நான் என் மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது கலாட்டா அவார்ட் ஈவெண்ட்ல நம்ம சுவாமி எல்பிய பத்தி சொல்றாரு. அதுவும் ஸ்டேஜ்ல. ஐய்யய்யய்யய்யோ! இப்படி ஒரு தருணம் வருதா? நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நம்ம லக்ஷ்மி பிரியா நெறைய ஸ்டேஜஸ்ல, நெறைய இன்டர்வியூஸ்ல சுவாமியை பற்றி பெருமையாக சொன்னது பார்த்துருக்கோம். பட் சுவாமி ஸ்டேஜில் லக்ஷ்மி பிரியா பற்றி சொல்கிறாரா? ஸோ அந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. நமக்கு கிடச்சிருக்கு. மேபி அவர் என்ன பண்ணாலும், அவர் லக்ஷ்மி பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அவர் என்ன பண்ணாலும் சரி, உடனே இந்த ஃபேக் ஐடிஸ் ஜோக்கர்ஸ்லாம் சேர்ந்து அவரை போய் வந்து தாக்குவாங்க. நீங்கள் அவங்களுக்கு லைக் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்கள வந்து ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி அது கலாட்டா ஈவெண்ட்டே அதை ரிலீஸ் பண்ணுறாங்களா என்ன தெரியுது. ஆனால் நான் இப்போ பார்த்துட்டு அந்த வீடியோவை செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸ்டேஜில் நம்ம லக்ஷ்மி பிரியாவை பற்றி சுவாமி சொல்கிறாரு, வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது மகாநதி வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கு ரொம்பவே எமோஷ்னலானது. ஒரு ஜேர்னி மட்டும் இல்லை, அப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. மகாநதின்னு சொன்னாலே அவங்க அழுவாங்க. இப்போ கூட ஜூம் போய் பாருங்கள், அவங்க அழுதுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஹாப்பி சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது பிரவீன் பெனட் சார் வந்து மகாநதி முடிய போகுது அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணாராம். அதை கேட்டு அவங்க அப்படியே அழுதுட்டாங்களாம் லக்ஷ்மி பிரியா. அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியலையா. அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே அழுதுகிட்டே தான் இருந்தாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் முடிகிற அன்றைக்குமே வந்து நாங்கள் கேர்ள் எல்லாருமே அழுதாங்க. அப்படிங்கப்போ நடுவில் ஷாத்திகாவும் சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸுமே அன்றைக்கி அப்படி அழுதாங்க. அதையுமே பிரவீன் பெனட் சார் வந்து அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டிருக்காரு, டேய் நீங்களாம் என்னடா இப்படி அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே மகாநதிங்கிறது ரொம்பவே எமோஷ்னல் ஆனது அப்படின்ட்டு ஷாத்திகாவும் சொல்கிறாங்க. நம்ம சுவாமி லக்ஷ்மி பற்றி சொன்னாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நம்மளும் தானே அழுதுட்டு இருந்தோம், நானும் தானே அழுதுட்டு இருந்தேன். நான்லாம் ஒரு வாரம் கழித்து தான் வந்து வெளியே வந்து உங்ககிட்ட பேசவே ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் லக்ஷ்மி பிரியா வந்து ஷீ அவார்டும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் அதோட பிக் வந்து அவங்களே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் வாங்கின அவார்ட் நான் உங்ககிட்ட பெருமையாக சந்தோஷமாக காட்டுறேன். சந்தோஷம், நான் உங்ககிட்ட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். சந்தோஷம் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ லக்ஷ்மி பிரியாவை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த பிக்ஸ் எல்லாம், ஷீ அவார்ட்ஸில் வின் பண்ண பிக்ஸு. அது இருந்தாலும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களே பண்ணுறப்போ நம்மளும் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தருவோம். நேற்றுக்கு சுவாமியும் அந்த ஸ்டோரியில் மாசா கெத்தா அந்த மாசா ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்காரு. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது. ஸோ